திருமறை நேரம் பைபிள் அவர் presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள். திருமறை நேரம் நேயர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். இப்பொழுது இந்த ஆதியாகம 2வது பாகம், இந்த தொடரில் இறுதி பாகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆனால் இந்த இறுதி பாகம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாக்க போகுது. பாருங்க, நியாயப்பிரமாணம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வார்த்தை தான். இந்த நியாயப்பிரமாணத்தில் எத்தனை கட்டளைகள்லாம் இருக்குது? 10 கட்டளை அப்படின்றதான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனால் 603 பிற கட்டளைகளையும் தேவன் கொடுத்துருக்கிறார் அவங்களுக்கு. மொத்தம் 613 கட்டளைகள். விவரங்கள் நீங்கள் செய்தியில் கேட்டுக்கலாம். சரி, இந்த நியாயப்பிரமாணத்தின் நோக்கம் என்ன? கலாத்தியரில் அப்படியே ஒரு கேள்வி இருக்குது. இந்த நியாயப்பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? 3:19 கலாத்தியரில். சரி, அந்த நோக்கம் என்னன்னு கேட்டால் பதில் இருக்கணுமா இல்லைங்களா? பதில் என்னன்னா, இந்த நியாயப்பிரமாணம் என்ற இந்த கட்டளைகள் எல்லாமே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை இயேசு கிறிஸ்துவண்டை வழி நடத்துகிறது. இதை தான் அது செஞ்சிருக்கு. அதனால தான் 24வது வசனத்தில் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம், கவனிங்க, நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்தில் வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. எவ்வளோ தெளிவாக இருக்கு இல்லைங்களா? இன்னைக்கு நான் நியாயப்பிரமாணப்படி நடக்க போகிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஒத்த காலில் நிற்கிறாருன்னு வச்சுக்குவோமே, அவர் கிறிஸ்துக்கிட்ட இன்னும் வரலன்னு தான் அர்த்தம். நான் நியாயப்பிரமாணத்தை எல்லாம் பார்க்குறேன், நான் அதை புரிஞ்சுக்கிட்டு அது என்னை நேராக எங்கே வழி நடத்துதுன்னா கிறிஸ்துவக்கிட்ட. இப்போ நான் கிறிஸ்துக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னா அவர் நிலம் என்ன தெரியுங்களா? அதே கலாத்தியரில் 3ஆம் அதிகாரம் 26வது வசனம், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே. 27, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெறும்படியாக வேதம் உங்களை அழைக்கிறது. இந்த சத்தியத்தின்படி கிறிஸ்துவின் சரீரமான சபைக்குள்ளே ஞானஸ்நானம் பெறுவதற்கு உடனடியாக முடிவெடுங்க, உடனடியாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். செய்தியை கேளுங்க, செய்திக்குள்ள இருக்கிற சத்தியத்தை கவனிங்க, உங்களுக்காக நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. செய்திக்கு போகலாங்களா? இந்த நாளை நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேயர்களே. திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு பைபிள் என்ற இந்த தொடரில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்னும் யாத்திரையாகம புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறோம். இந்த யாத்திரையாகம புத்தகத்தில் மிக முக்கியமான ஒரு பகுதி யாத்திரையாகமம் 20வது அதிகாரம். ஏன்னு கேட்டால், தேவன் இங்கே தான் எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஆண்களும் கணக்கிலே சொல்லப்படாத பெண்களும் குழந்தைகளுக்காக அவர்களுக்கான 10 கட்டளையை கொடுக்கிறார். ஏதேன் தோட்டத்தில் மனிதனுக்கு ஒரே ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டது. நோவாவினுடைய காலத்தில் நோவாவுக்கு ஒரே ஒரு கட்டளை, பேழை கட்டும்படி கொடுக்கப்பட்டது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு செங்கடலை கடந்து மாராவை கடந்து மன்னாவை சாப்பிட்டு இவ்விதமாய் அவர்கள் வனாந்தரத்தில் வந்தபோது அவர்கள் சீனாய் மலையண்டை வருகிறார்கள். சீனாய் மலையில் விசேஷ ஒரு பகுதி ஓரேப் என்று அழைக்கப்படுகிறது. இதை யாத்திரையாகமம் 19வது அதிகாரம் 1 வசனத்திலே நீங்கள் படிக்கலாம். அவர்கள் சீனாய் அண்டை வந்தபோது எல்லா ஜனங்களையும் மோசே பரிசுத்தமாக்கி தேவனிடத்தில் இந்த 10 கட்டளைகளை வாங்குவதற்காக மலையின் மீது ஏறி செல்கிறார். நம் மத்தியில் நிறைய பேர் இந்த 10 கட்டளை என்றதை 10 கற்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. கற்பனைன்னு சொன்னால் ஆங்கிலத்தில் இமேஜினேஷன், கட்டளைன்னு சொன்னால் கமாண்ட். ஆகவே நீங்கள் அதை திருத்திக் கொள்ள வேண்டும். இந்த 10 கட்டளையும் கர்த்தர் அவர்களுக்கு முதலில் கொடுக்கிறார். பிறகு இந்த 10 கட்டளையோடு சேர்த்து நீங்கள் லேவியராகமும் எண்ணாகமும் வரைக்கும் படிச்சிங்கன்னா இன்னும் கூடுதலாக அநேக கட்டளைகளை அவர்களுக்கு கொடுக்கிறார். அதெல்லாம் கொஞ்ச நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். முதலாவது, தேவன் இந்த 10 கட்டளைகளையும் ஒரு கற்பலகையிலே கொடுத்தார் என்ற ஒரு தகவலை யாத்திரையாகமம் 24ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த கட்டளைகளை தேவன் தமது விரலினால் எழுதி கொடுத்தார் என்ற ஒரு தகவலை யாத்திரையாகமம் 31ஆம் அதிகாரம்
18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவனுடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையை மோசே வாங்கி கொண்டு கீழே வரும்போது இஸ்ரவேல் புத்திரர் படும்பாவம் செய்து பொன் கன்றுக்குட்டியை வார்த்து அதை வணங்கி நிர்வாணமாய் அவர்கள் ஆட்டம் போட்ட போது கோபமடைந்த மோசே அதை தரையிலே வீசி அதை உடைத்து போட்டான் என்ற ஒரு தகவலை யாத்திரையாகமும் 32வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். மீண்டும் அதை ஒரு கற்பலகையில் எழுதி கொள்ளும்படி தேவன் அவனுக்கு கிருபை அளித்தார். இந்த தகவலை யாத்திரையாகமும் 34ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் நாம் படிக்கிறோம். இந்த கற்பலகைகளை மோசே எழுதி கொடுத்தானே, அந்த கற்பலகைகளை எங்கே வைத்தான், எவ்விதமாக அவர்கள் பாதுகாத்தார்கள் என்ற ஒரு கேள்வி எழும்புமானால், அந்த கூடாரம் மோசே ஸ்தாபித்தான் இல்லையா, அதில் மகாபரிசு ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இந்த 2 பலகைகளும் வைக்கப்பட்ட ஒரு தகவலை உபாகமம் 10வது அதிகாரம் முதல் 5 வசனங்களை நீங்கள் படிக்கலாம். யாத்திரையாகமும் புஸ்தகத்திலிருந்து எண்ணாகும் வரைக்கும் கொடுக்கப்பட்ட எல்லா கட்டளைகளையும் மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக மறுபடியும் ஒரு நினைவு கூறுதலை செய்திருக்கார். இதை உபாகமும் 5வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களில் நீங்கள் மீண்டும் படிக்கலாம். இந்த சுருக்கத்தை நீங்கள் மனதில் முதல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது நாம் படிக்கலாம். அதாவது மோசே இஸ்ரவேலர்களுக்காக தேவனிடத்தில் ஏறி போய் முதலில் இந்த 10 கட்டளைகள் அடங்கிய ஒரு கற்பலகையை பெற்றுக்கொண்டு வந்தான். இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தேவன் அந்த இஸ்ரவேலர்களுடைய மொழியாகிய எபிரேய மொழியில் அந்த கட்டளை கொடுத்துருக்கார். இன்றைக்கும் நாம் கூட நம்முடைய மொழியில் வேதத்தை வாசித்தா தான் அதை புரிஞ்சுக்க முடியும். யோசனை பண்ணுறோம் கண்ணை மூடிட்டு. எந்த மொழிகளை யோசனை பண்ணுறோம்? நம்முடைய தாய்மொழியில். அது மாதிரி தாய்மொழி என்பது மிக முக்கியம். இன்றைக்கி அந்நிய மொழி பேசுகிறவங்க அந்நிய மொழியில் யோசிக்கிறாங்களா, கனவு காட்டுறாங்களா, அல்லது அதுக்கு அர்த்தமோ விளக்கமோ சொல்கிறாங்களா, மற்றவங்க யாராவது புரிஞ்சுக்கிறாங்களா, அது எழுதி ஏதாவது வைக்கிறாங்களா? எதுவும் கிடையாது. ஆனால் தேவன் பாருங்க, ஆரம்பம் முதலே மனிதனோடு பேசினார். ஆரம்பம் முதலே மனிதனுக்கு எழுதி தருகிறார். இப்போ தேவன் எழுதி கொடுத்த அந்த கட்டளையை வாசிக்க முடியாத மனிதன் என்ன செய்திருப்பான்? அதனுடைய அர்த்தம் தெரியாத மனுஷன் என்ன செஞ்சிருப்பான்? செய்கின்றத செய்யாதன்னு புரிஞ்சுக்கிட்டான்னா என்ன ஆயிருக்கும்? இதெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே தான் தேவன் ஒரு மொழியை அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த மொழியிலே தேவன் தமது வார்த்தைகளை கொடுக்கிறார், அதை எழுதி கொடுக்கிறார். இந்த மொத்த கட்டளைகளை ஒன்று பின்னா ஒன்றா நம்ம எண்ணி பார்ப்போமானால், அதாவது முதல்ல 10 கட்டளை கொடுத்தார். அதுக்கு பிறகு நீங்கள் தொடர்ந்து படிச்சீங்கன்னா 603 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 613 கட்டளைகள். முதல்ல 10, பிறகு 603. இந்த 603 கட்டளைகளை நம்ம 2ஆ பிரிச்சிடலாம். செய், செய்யாதே, do and do not. அப்படி நாம் பார்த்தோம்னா செய் என்ற மாதிரியான கட்டளை 245, செய்யாதே என்ற மாதிரியான கட்டளைகள் 368. ஆகவே தேவன் மனுஷனுக்கு கட்டளை கொடுக்கும்போது இதை செய் அல்லது இதை செய்யாதே, இந்த மாதிரி தான் அந்த கட்டளை கொடுத்திருக்கார். உதாரணமாக யாத்திரையாகமும் 20வது அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். உன் அடிமைதன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. இது முதல் கட்டளை. ஐ ஆம் த லார்ட் யுவர் காட். அடுத்தது, என்னை அன்றி வேறு தேவர்களை நீ உண்டாக்க வேண்டாம், வேறு கடவுள் இல்லை. மூன்றாவதாக, தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 7வது வசனம் பாருங்கள். நான்காவதான ஒரு கட்டளை, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5வதாக 12வது வசனம், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. 5 கட்டளைகள். இப்பொழுது மீதி இருக்கிற 5ஐ பார்ப்போம். கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக,
களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 17வது வசனம் கடைசியான கட்டளை, பிறனுடைய வீட்டை இச்சையாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய கழுதையும் அவனுடைய கழுதையின் பின்னும் பிறன் உள்ளதுக்குமான யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக. ஆக மொத்தம் 10 கட்டளைகள். இதில் முதல் 4 கட்டளைகள் தேவனை பற்றிய விஷயமா இருக்கு. பிறகு இருக்கிற 6 கட்டளைகள் சமுதாயத்தில் மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியதாக இருக்கிறது. உதாரணமாக, உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, அது சமுதாயத்தில் நம்முடைய பெற்றோரை பற்றிய விஷயமா இருக்குது. அதே போல 6வது கட்டளையாக கொலை செய்யாதிருப்பாயாக. இந்த கட்டளையை ஆரம்பம் முதலே மனிதன் மீறி இருக்கிறான். காயின் தன் சகோதரனை கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். 7வதாக விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8வதாக களவு செய்யாதிருப்பாயாக. 9வதாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10வதாக இச்சையாதிருப்பாயாக. இதெல்லாம் டூ நாட் தான். ஆகவே நண்பர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், தேவன் ஆரம்பத்தில் கொடுத்த இந்த 10 கட்டளைகளும் முதல் 4 தேவனை பற்றியதாகவும், பிறகு வருகிற 6 கட்டளைகள் மனிதனையும் அவனுடைய சமுதாயத்தை பற்றியதாகவும் இருக்கிறது. அந்த முதல் 4 கட்டளைகளை குறித்த விவரங்களும் பிறகு வந்த 6 கட்டளைகளை குறித்த விவரங்களும் நீடித்து பேசப்பட்டிருக்கிறது. அதனால தான் மொத்த கட்டளைகளாக 613 என்று நான் உங்களுக்கு சொன்னேன். முதல்ல 10 கட்டளை, பிறகு 603. ஆக மொத்தத்தையும் ஒன்றா கூட்டி இதில் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது அப்படி நம்ம பிரிக்கும்போது, செய்ய வேண்டும் என்பது 265 கட்டளைகள், செய்யக்கூடாது என்பது 368 கட்டளைகள். இவ்வளோ விஷயம் இருக்கு. இத்தனை கட்டளைகளை மனிதனுக்கு தேவன் கொடுத்திருந்தும் அந்த கட்டளைகளை மனிதன் 100% கையுக்குள்ளாகிற அளவுக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை தேவன் பார்க்கவே இல்லை. எல்லா மனுஷரும் அந்த நியாயப்பிரமாண கட்டளையின் கீழே பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள் என்ற ஒரு தகவலை ரோமர் 3 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். ரோமர் 3 10வது வசனம், அப்படியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. 21ஆம் வசனம், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமல் தேவ நீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது, அதை குறித்து நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனங்களும் சாட்சியிடுகிறது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே, விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. அதாவது பழைய ஏற்பாடு அதனுடைய கட்டளைகள் அது தேவனுடைய நீதியை வெளிப்படுத்தினாலும் மனிதன் அதை கை கொள்ள முடியாமல் போனான். அவன் எவ்வளவு பலவீனமாக இருக்கிறான் என்பதை உணர்த்தவே தேவன் அந்த கட்டளைகளை அவனுக்கு கொடுத்தார். ஆனால் எல்லா மனுஷனையும் நீதிமானாக்கும்படி இயேசுவை விசுவாசிக்கும் போது அந்த நீதி எல்லார் மேலும் பலிக்கும்படி புதிய ஏற்பாடு நமக்கு உதவி செய்கிறது. ரோமர் 3:20. இப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியால் எந்த மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரிகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. அதனால பழைய உடன்படிக்கையாகிய பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணங்கள் அந்த 10 கட்டளைகள் உள்பட மனிதனுக்கு பாவம் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கு தான் உதவுவதே தவிர பாவத்திலிருந்து அவனை விடுதலையாக்கக்கூடிய ஒரு நீதியை கொடுக்கிறதாக இல்லை. ஆக பழைய ஏற்பாட்டு காலம் என்பது ஜனங்களை அவர்கள் யார் என்று புரிந்து கொள்வதற்காக ஆயத்தப்படுத்துகிற ஒரு காலம். அந்த காலம் நிறைவு பெறும்போது தேவன் தமது ஒரே பேரான குமாரனை நீதியை வெளிப்படுத்தும்படியாக புது உடன்படிக்கையை நமக்கு கொடுக்கும்படியாக அவர் பூமிக்கு வந்தார். யாத்திரையாகமும் 31ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், சீனாய் மலையிலே அவர் மோசையோடு பேசி முடித்த பின் தேவனுடைய விரலினால் எழுதப்பட்ட கற்பலகை ஆகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். யாரிடத்துல? மோசையினிடத்தில். மோசே அதை வாங்கி கொண்டு வருவதற்கு தாமதமாகும் போது கீழே இருந்த மக்கள் என்ன செய்கிறார்கள் என்று பாருங்கள். 32ஆம் அதிகாரம் 1 வசனம்,
மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதாவது மோசே என்ன ஆனான்னு தெரியல, அவன் உயிரா இருக்கான செத்தானு தெரியல, ஆகவே எங்களுக்காக கடவுளை நீங்கள் உற்பத்தி பண்ணுங்கள். இன்னைக்கும் மனிதர்கள், கடவுளை அறியாத மக்கள், தங்களுக்காக தங்களை வழி நடத்தும்படி, தங்களுடைய விருப்பத்தின்படி, தங்களுடைய இச்சையின்படி எல்லா வடிவங்களிலும் எல்லா தோற்றங்களிலும் அவர்கள் விக்கிரங்களை உருவாக்குவதை இன்றைக்கு நம்ம பார்க்கிறோம். அவ்விதமாக இந்த இஸ்ரவேலர்கள் ஒரு கொடுமையான பாவத்தை தேவனுடைய வசனங்கள் அவர்கள் கிடைத்த அந்த காலகட்டத்தில், நியாயப்பிரமாண பலகை மோசேயின் கையிலே கொடுக்கப்பட்டிருந்த அந்த காலகட்டத்தில் என்ன செய்தார்களாம்? ஒரு பொன் கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்களாம். வாசிப்போம். யாத்திரையாகமம் 32வது அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் குறிப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி, நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்தார்கள். இவ்விதமாக அவர்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். அதே 32ஆம் அதிகாரம் 25வது வசனம். ஜனங்கள் தங்கள் பகைஞருக்குள் அவமானப்படத்தக்கதாக ஆரோன் அவர்களை நிர்வாணமாக்கியிருந்தான். அவர்கள் நிர்வாணமாக இருக்கிறதை மோசே கண்டான். பிரியமானவர்களே, மலையின் அடியில் இருந்த அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த மோசேக்கு என்ன ஆச்சு தெரியாதுன்னு சொல்லி அவர்களாகவே ஒரு கடவுளை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கடவுளை பொன்னினால் செய்கிறாங்க. அது ஒரு கன்றுக்குட்டியாக இருக்கிறது. அதற்கு போய் சர்வாங்க தகன பலிகளை இட்டு ஜனங்கள் தங்களுடைய வஸ்திரத்தை கழற்றி நிர்வாணமாகி நடனம் போட்டு புசித்து குடித்து கும்மாளமிட்டு அவர்கள் நடந்து கொண்டாங்க. இவ்விதமாக அவர்கள் செய்ததை மோசே கண்டபோது அவன் தன்னுடைய கையில் இருந்த அந்த கற்பலகை அந்த மலையின் அடிவாரத்தில் வீசி எறிந்து அதை உடைத்து போட்டான். யாத்திரை 32ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அவன் பாளையத்துக்கு சமீபத்து அந்த கன்றுக்குட்டியின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டாகி தன் கையில் இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டான். எவ்வளோ பயங்கரமான ஒரு சூழல் பாருங்க. அதாவது பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம்னு நம்ம சொல்கிறோமே, அது கொடுக்கப்பட்ட அன்றைக்கு இது நடந்தது. when they received the 10 commandment, the same day they also did the golden calf and worshipped it. எவ்வளோ கேவலமான ஒரு நிலைமை பாருங்க. இன்றைக்கும் கூட கடவுளுடைய வார்த்தை மனுஷனுக்கு இருக்குது, அதை படிக்கிறான், ஆனால் விக்கிரக ஆராதனை விட்டு வெளியே வர முடியாமல் தவிக்கிறான். கிறிஸ்தவ மார்க்கத்தில் இந்த 3 பெரிய பிரிவுகள், கத்தோலிக்கம், புராட்டஸ்டன்ட், பெந்தகோஸ்து அமைப்புகள். அதில் இந்த கத்தோலிக்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க விக்கிரக ஆராதனையே அவங்க கை கொள்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் செய்கிற அனைத்து காரியங்களையும் அவங்க செய்வதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்துவையும் பரிசுத்த ஆவியும் அவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தைகளையும் மறந்துவிட்டு தேவனை தொழுது கொள்வதை அவர்கள் மறந்துவிட்டு எதையெல்லாம் தொழுது கொள்றாங்க, எதெல்லாம் ஆராதிக்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, எல்லா பழக்க வழக்கங்களையும் அவங்க கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். சகோதரர்களே, இந்த மாதிரி நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட அந்த முதல் நாளில் இந்த அக்கிரமம் நடந்த போது இதை செஞ்சவங்கள மோசே என்ன பண்ணார்னா, அந்த கன்றுக்குட்டியை அரைத்து தண்ணீரில் கரைத்து அதை அவர்களுக்கு குடிக்க கொடுத்தானோ. அது மாத்திரமல்ல, இந்த கொடிய பாதக செயலை செய்த 3000 பேர் அன்று கொல்லப்பட்டார்கள் என்ற ஒரு தகவலை நம்ம படிக்கிறோம். 28ஆம் வசனம். லேவியின் புத்திரர் மோசே சொன்னதுபடியே செய்தார்கள். அந்நாளிலே ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் விழுந்தார்கள். அதாவது 3000 பேர் கொலை செய்யப்பட்டாங்களாம் இந்த கொடிய பாவத்துக்காக. The day they received the 10 commandment, 3000 people were killed. 3000 பேர் கொல்லப்பட்டாங்க.
பிரியமானவர்களே, இந்த புதிய ஏற்பாடு நமக்கு கொடுக்கப்பட்டது. அன்றைக்கு என்ன நடந்ததுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் ஞானஸ்தானமாக அப்போஸ்தலர் மேலே இறங்கினார். அன்றைக்கு தான் சுவிசேஷமானது முதல் முறையாக சொல்லப்பட்டது. பேதுரு எழுந்து அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தான். இவ்விதமாக தான் புதிய ஏற்பாடு மனிதர்களுக்கு போதிக்கப்பட்டது. அந்த போதனையை கேட்டுக்கொண்டிருந்த மக்கள் 37ஆம் வசனம் பாருங்கள், 2ஆம் அதிகாரம். இதை அவர்கள் கேட்ட பொழுது இருதயங்களில் குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்திலே ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தையும் பெறுவீர்கள். இதுதான் புதிய ஏற்பாடு மனிதனுக்கு போதிக்கப்பட்ட ஒரு காலம். அப்படி போதிக்கப்பட்ட போது அன்றைக்கு என்ன செய்தால் பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று பேதுரு சொல்கிறார். ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வரமாக வந்து வாசம் பண்ணுவார். தெளிவாக சொன்னான். அந்த வார்த்தையை அவர்கள் கேட்டார்கள், அதற்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். வாசிப்போம் 41ஆம் வசனம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். கவனிங்கள், அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஞாபகம் தான் உங்களுக்கு? யாத்திரையாகமும் 32வது அதிகாரத்தில் அந்த 10 கமாண்ட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அந்த 10 கட்டளைகள் கொடுக்கப்பட்ட அந்த நாளில் 3000 பேர் செத்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாடு கொடுக்கப்பட்ட நாளில், மனிதனுக்கு ரட்சிப்பு கொடுக்கப்பட்ட நாளில், மனிதர்கள் ஞானஸ்தானம் பெற்ற அந்த நாளில் சேர்த்து கொள்ளப்பட்டவர்கள் எவ்வளோன்னு பார்த்தா 3000 பேர். பிரியமானவர்களே, இன்றைக்கு பழைய ஏற்பாடு எதை நமக்கு செய்ய முடியலையோ அதை கிறிஸ்துக்குள்ளே புதிய ஏற்பாடாக தேவன் நமக்கு செய்கிறார். இந்த சத்தியத்தை விளங்கிக் கொள்ளவும் உணர்ந்து கொள்ளவும் உங்கள் இருதயங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்தி திடப்படுத்தி அதிலே அதை விசுவாசிக்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாளை ஒரு புதிய தகவலோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, இதோ சீனாயிலே ஓரேபிலே தேவனுடைய விரலினால் எழுதி கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாண பலகைகளை உடைத்து போட்டாலும் தேவரீர் மீண்டும் அதை நீர் எழுதி மக்களுக்கு தந்து, ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை நல்வழிப்படுத்தி கிறிஸ்து வரைக்கும் வரும் வரைக்கும் அதை காத்து கொண்டு கிறிஸ்துவின் மூலமாய் உலகம் முழுதும் உள்ள எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்காக இந்த புது உடன்படிக்கையாகிய புதிய ஏற்பாட்டை நீர் கொடுத்ததற்காக உம்மை துதிக்கிறேன். கிறிஸ்துவிடத்தில் சேருகிறவன் நீதிமானாக்கப்படுகிறானே, அதற்காக உம்மை துதிக்கிறேன். எங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதே, அதற்காக உம்மை துதிக்கிறேன். இந்த கிருபை நாட்களுக்காக உமக்கு தோத்திரம். இயேசுவின் நாமத்திலே ஜெபத்தை கேட்டருளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புனித நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். என்ன நேயர்களே, இந்த திருமறைக்கு திரும்புவோம் என்ற நிகழ்ச்சியினுடைய கடைசி செய்தி, அதாவது 10வது செய்தி என்று நீங்கள் பார்த்துருக்கீங்க. பாகம் 2 மிக விறுவிறுப்பாக இந்த தொடர் சென்றிருக்கிறது. ஏராளமான கடிதங்கள், ஏராளமான கருத்துக்கள், ஏராளமான அழைப்புகள். நிச்சயமாக உங்களை தேவன் ஆசீர்வதிப்பார். உங்களுக்குள் சத்தியத்தை தேடக்கூடிய ஒரு வாஞ்சை இருக்கிறது. காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்ததினால்தான் பெரேயா பட்டணத்து மக்கள் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்க அதன் மறைபொருள்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். பிரியமானவர்களே, நீங்கள் தீர்மானித்திருக்கலாம், கிறிஸ்துவின் சபையில் கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நீங்கள் திருமுழுக்கு பெறும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கிறது என்றால் வேதாகமும் கூட அப்படிதான் சொல்லுகிறது. ஆகவே உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். நீங்கள் சென்னைக்கு வர முடிந்தால் உங்களை வரவேற்கிறோம். இல்லை என்றால் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு வந்து உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, உங்களுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்காக நேரடியாக வந்து பதில் சொல்லக்கூடிய நேருக்கு நேர் நிகழ்ச்சியை உங்கள் பகுதியில் நடத்த விரும்பினால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். சமீபத்தில் நடந்த கோயம்புத்தூர் நேருக்கு நேர் நிகழ்ச்சி ஒரு பெரிய வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைந்தது. அநேகர் கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறார்கள், ஞானஸ்தானம் பெற காத்திருக்கிறார்கள். இந்த நாளிலே நியாயப்பிரமாணங்கள் எத்தனை, அந்த நியாயப்பிரமாணங்கள் யாருக்கு எந்த நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டது என்று படித்தீர்கள். கேள்வி இதுதான், மொத்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எத்தனை, செய் என்ற சட்டங்கள் எத்தனை, செய்யாதே என்ற சட்டங்கள் எத்தனை என்று கேட்ட செய்தியிலே சொல்லப்பட்டவைகளை ஞாபகம் வைத்து சரியான பதிலை எழுதுங்கள். கேள்வி இதுதான். மீண்டும் சொல்கிறேன், எழுதிக் கொள்ளுங்கள், படித்து புரிந்து கொண்டு பதில் எழுதுங்கள்.
மொத்த நியாயப்பிரமாண சட்டங்கள் எத்தனை, அதில் செய் என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் எத்தனை, செய்யாதே என்று சொல்லக்கூடிய சட்டங்கள் எத்தனை? சரியான பதிலுக்கு நல்ல பரிசு நிச்சயம் உண்டு. மீண்டும் அடுத்த தொடரில் உங்களை சந்திக்கிறோம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் ஆவியானவரின் வழிநடத்துதலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். சத்தியத்தை நீங்கள் கேள்விப்பட வேண்டும். ரோமர் 10:17. சத்தியத்தை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். யோவான் 20:30 மற்றும் 31. சத்தியத்தை கேட்டு நீங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:30. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று அறிக்கையிட வேண்டும். ரோமர் 10:9-10 வசனங்கள். பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். மார்க்கு 16ஆம் அதிகாரம் 16வது வசனம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 47வது வசனம். நீங்கள் சென்னையில் இருந்தால் பொது தொழுகைக்கு வாருங்கள். கிறிஸ்துவின் சபை 29A சர்ச் தெரு, குமரநகர், வில்லிவாக்கம், முதல் ரயில்வே கேட் அருகில், சென்னை 82. தொழுகை நேரம் ஞாயிறு காலை 8 மணிக்கும் ஞாயிறு மாலை 6 மணிக்கும். தொடர்புக்கு செல்போன் 9385500882 மற்றும் 9385500883. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரநகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.